ஆத்ம நமஸ்தே. கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கணுமா, ஞாபக மறதியால் கஷ்டப்படுறீங்களா? அப்போது இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. புனர்பூசம் 27 நட்சத்திரத்தில் 7வது நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஆகாயத்தில் ஒரு சக்கரம் போலவோ ஒரு வீடு போலவோ காட்சி தரக்கூடியது. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி குரு பகவான். இந்த நட்சத்திரம் மிதுன ராசியிலையும் கடக ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். பொதுவாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வீடு கிரகப்பிரவேசம் செய்ய ரொம்ப உகந்த நட்சத்திரமாக இருக்குது. அதே போல் வித்யாரம்பம் சொல்லக்கூடிய குழந்தைங்களை முதல்ல ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஏற்ற நட்சத்திரம். நீங்கள் மருத்துவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த புனர்பூசம் வர்ற நாட்களில் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா கைராசியான டாக்டர் அப்படிங்கிற ஒரு பேரும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே போல் பெரியவங்க கிட்டேயோ இல்லை பெரிய மகான்கள் கிட்டேயோ ஆசி பெறணும்னு நினச்சோம்னா இந்த நட்சத்திரத்தில் ஆசி பெறும்போது அவங்களோட பலன் நமக்கு நல்லா கிடைக்கும். ஞாபக சக்தி குறைவால் கஷ்டப்படுற மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த புனர்பூசம் வர்ற நட்சத்திரம் வர்ற நாட்களில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர உங்களுக்கு ஞாபக சக்திங்கிறது நல்லா அதிகரிக்கும். புதனோட அதிதேவதை விஷ்ணு பகவான், சந்திரனோட அதிதேவதை துர்க்கை. எனவே இந்த புதன் சந்திரன் சேர்க்கைக்கு அதிதேவதையாக விஷ்ணு துர்க்கை இருக்காங்க. அப்போது கற்பனை வளத்தையும் நல்ல ஞாபக சக்தியையும் கவிதை புனையும் திறமை இதெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை ஆலயத்துக்கு சென்று தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நன்றி. ஆத்ம நமஸ்தே.